ஆக்டர் சரவணன் நிறைய பேருக்கு தெரியும். இவர் பிரபலமான ஒரு நடிகர் தான். ஏன்னா இப்ப நிறைய படங்கள்ல சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சிட்டு இருக்கிறாரு. இவர் ஒரே ஒரு படம் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அந்த படம் என்ன படம் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இவர் ஹீரோவாவே நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. 1991 இருந்து 1998 வரைக்குமே ஹீரோவாவே நடிச்சிட்டு இருந்தாரு. நிறைய பெரிய பெரிய டைரக்டர்களுடைய படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு. டைரக்டர் KS ரவிக்குமார் எல்லாம் இவரை ஹீரோவை வச்சு படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. நல்லா தான் நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா படங்கள் தோல்வியாகும் போது பட வாய்ப்புகள் குறையுது இல்லையா? இந்த மாதிரி பட வாய்ப்புகள் குறையும் போது இவரே ப்ரொடியூசரா மாறுறாரு. படங்களை செலக்ட் பண்ணி ஒரு புதுமுக டைரக்டரை செலக்ட் பண்ணி இவரே ஹீரோவா நடிச்சு 1996 ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. ஒரு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுனால அது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த மொத்த காசும் போயிருச்சு. பொதுவா ப்ரொடியூசர்களுக்கு அந்த படம் ஜெயிச்சுச்சுன்னா வாழ்வா சாவா அப்படின்ற போராட்டம் இல்ல. அதாவது சூதாட்டம் மாதிரி தான். அந்த படம் தோத்துச்சுன்னா மொத்தமும் திவாலாயிடுவாங்க. இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க.